தமிழ் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நீங்க பார்த்துட்டு இருக்கிறது டேல் சூட் சேனல். இன்னைக்கு நம்ம சேனல்ல பார்க்க போற படம் இருக்கு இல்லைங்களா, கண்டிப்பா சொல்றேன், இந்த படத்தை பார்த்ததுக்கு அப்புறமா தனியா முன்ன பின்ன தெரியாத ஒரு இடத்துக்கு நீங்க போகணும்னு சொல்லி நினைக்கவே மாட்டீங்க. அந்த மாதிரியான ஒரு ஸ்டோரி தான் இந்த படத்துல நம்ம பார்க்க போறோம். எஸ், இன்னைக்கு நம்ம பார்க்க போற படம் பார்த்தீங்கன்னா 2026ல ரிலீஸ் ஆன டு நாட் என்டர் அப்படிங்கிற ஒரு சூப்பர் நேச்சுரல் ஹாரர் படத்தோட கதையை தான் பார்க்க போறோம். படத்தோட ஆன்லைன் ஸ்டோரி, 4 பேர் சேர்ந்த ஒரு குரூப் ஆஃப் ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க. அவங்களுக்கு புது புது இடங்களுக்கு போயிட்டு அங்க இருக்கக்கூடிய எல்லாத்தையுமே எக்ஸ்ப்ளோர் பண்ணி டாக்குமெண்ட்ரியா ரெடி பண்ணி யூடியூப்ல வீடியோஸும் அப்லோட் பண்ணுவாங்க. ஸோ இதை இவங்க ஒரு பேஷனேட்டடா பண்ணிட்டு இருக்கும்போது அவங்களோட ஊர்ல ஒதுக்குப்புறமா இருக்கக்கூடிய கைவிடப்பட்ட பேரகன் சொல்லப்படக்கூடிய ஒரு ஹோட்டலை டாக்குமெண்ட்ரி பண்றதுக்காக தனியா போறாங்க. அப்படி அவங்க அந்த ஹோட்டலுக்குள்ள போனதுக்கு அப்புறமா மர்மமான சில விஷயங்களை பாத்தீங்கன்னா எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. இவங்க கூட வந்த சில பேர் மர்மமான முறையில இறந்தும் போறாங்க. அப்படி அந்த ஹோட்டல்ல என்னதான் இருந்துச்சு, அங்கிருந்து இவங்க தப்பிச்சு வந்தாங்களா இல்லையா அப்படிங்கறதா இந்த படத்தோட முழு கதை. ஸோ படத்தோட கதைக்குள்ள போறதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு ஒரு லைக் மட்டும் கொடுத்துக்கோங்க. அப்படியே நம்ம சேனலையும் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்புறம் என்ன, கதைக்குள்ள போகலாமா? படத்தோட ஆரம்பத்துல இருட்டான ஒரு அறையில ஒரு பொண்ணு தவழ்ந்து தவழ்ந்து வந்துட்டு இருக்க மாதிரி காட்டுறாங்க. அப்ப திடீர்னு அவ மேல ஏதோ ஒன்ன பார்த்து பயங்கரமா பயப்படுறா. அப்படி அவ என்னத்தை பார்த்தா, அவளுக்கு என்ன நடந்துச்சு அப்படிங்கறத தெளிவா காட்டல. அப்படியே அங்க சீனை கட் பண்ணிட்டு படத்தோட ஹீரோ ஹீரோயினான ஜேக் அண்ட் டயானாவை காட்டுவாங்க. இவங்க 2 பேரும் இன்ஸ்டாகிராம்ல லைவ் வந்துட்டு அவங்க இன்னைக்கு பண்ண போற வீடியோ பத்தின கிளிம்ஸ் எல்லாம் சொல்லிட்டு இருப்பாங்க. இன்னைக்கு நாங்க ஓடக்கூடிய ஒரு ட்ரெயின்ல இருந்து குதிக்க போறோம். எதுக்காகனா ஒரு விஷயத்தை தேடி போறோம், அது சஸ்பென்ஸ் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருப்பாங்க. இவங்க 2 பேர் மட்டும் இவங்க டீம்ல மொத்தமா இன்னும் ஒரு 3 பேர் இருக்காங்க. அதுல ஒருத்தி தான் இந்த கோரான்ற பொண்ணு. பயங்கர பிளெக்சிபிளான ஆளு, எந்த ஒரு இடத்துலயுமே ஈஸியா புகுந்து எல்லாத்தையுமே அன்லாக் பண்ணிடுவா. வெர்னன் அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு பயல் இருக்கான். பக்காவா இருக்கிற எல்லா விஷயத்தையுமே கேப்சர் பண்ணி வீடியோவா கொண்டு வரது இவனோட வேலை. இது போக ஜேடின்னு சொல்லிட்டு இன்னொரு கிறுக்கு பயல் இருக்கான். முதல் கட்டமா அங்க இருக்கக்கூடிய கேமரா எல்லாத்தையுமே தாண்டி செக்யூரிட்டிஸ்க்கு தெரியாம ஒரு டிராஷ் கேனை பாத்தீங்கன்னா இந்த மெட்ரோ ரயில்ல ஏத்துறாங்க. அந்த குப்பை தொட்டில தான் பாத்தீங்க அப்படின்னா இந்த கிறுக்கு பயனான ஜேடி இருக்கான். இவங்க சொன்ன மாதிரியே 5 பேரும் சேர்ந்து ஓடுற ட்ரெயின்ல இருந்து குதிச்சு ஒரு இடத்துக்கு சேர்றாங்க. அங்க பார்த்தா அந்த இடமே பூட்டப்பட்டிருக்கு. அந்த கேட்டை அன்லாக் பண்ணி இவங்க எல்லா பேத்தையுமே உள்ள கூட்டிட்டு வந்துடுறா. உள்ள பார்த்தா ஏகப்பட்ட வால் பெயிண்டிங்ஸ் இருக்குது. அதுல அவங்க தேடி வந்த பஸ்கிட் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய ரொம்பவுமே இம்பார்ட்டன்டான ஒரு வால் பெயிண்டிங் இருக்குது. இதோட மதிப்பு மட்டுமே $1 மில்லியன் போகுன்ற மாதிரி பேசிட்டு இருப்பாங்க. அப்ப நம்ம ஹீரோ இந்த கேங்குக்குன்னு சொல்லிட்டு ஒரு ரூல்ஸ் இருக்கும். அந்த ரூலை பாத்தீங்கன்னா ஞாபகப்படுத்துறான். இவங்க போற எந்த ஒரு இடத்துலயுமே எதையுமே தொடக்கூடாது. ஜஸ்ட் அங்க இருக்கக்கூடிய விஷயங்களை டாக்குமெண்ட்ரியா வீடியோவா மட்டும் ஷூட் பண்ணிட்டு கிளம்பிடணும். இதுதான் பாத்தீங்கன்னா இவங்களுக்கான ரூல்ஸா வச்சிருந்திருப்பான். அதுக்கேற்ற மாதிரியே இந்த வெர்னன் பையனும் அங்க இருக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாத்தையுமே வீடியோவா ஷூட் பண்ண ஆரம்பிக்கிறான். இதெல்லாம் ஒரு பக்கம் நடந்துட்டு இருக்க, இந்த கிறுக்கு பையன் ஜேடி இருக்கான் பாருங்க, அங்க இருக்கக்கூடிய வால் பெயிண்டிங்க உடைச்சிட்டு இருக்கான். ஏன்னா அதுதான் $மில்லியன்ஸ் போகுது. காசு கிடைக்கும் போது எதுக்கு சும்மா விட்டுட்டு போகணும், இப்படி அவன் சொல்லிட்டு அதை எடுத்துட்டு இருக்கும் போது நம்ம ஹீரோக்கும் அவனுக்கும் லைட்டா கை கலப்பாகுது. ஒரு கட்டத்துல போங்கடா போங்க, உங்களை மாதிரி சும்மா வீடியோ மட்டும் எடுத்துட்டு சுத்திட்டு இருந்தா ஒண்ணுமே பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டு ஒரு சின்ன பீஸ் ஆஃப் பெயிண்ட் எடுத்துட்டு அங்க இருந்து கிளம்பிடுறான். இவன் போன அடுத்த செகண்டே அந்த இடத்துக்கு ஏகப்பட்ட போலீஸ் வந்துடுறாங்க. துண்டக்கான துணியக்கானு சொல்லிட்டு மொத்த டீமுமே அங்க இருந்து தெரிச்சடிச்சுட்டு ஓடி வந்துடுறானுங்க. அடுத்த நாள் இவங்க டாக்குமெண்ட்ரி பண்ணிட்டு வந்த விஷயத்த எல்லாத்தையுமே வீடியோவா எடுத்து கிரீப்பர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு இவங்களுக்குன்னு ஒரு யூடியூப் சேனல் இருக்கும், அதுல அப்லோட் பண்ணிருப்பாங்க. 82 வியூஸ் தான் போயிருக்குது. அதை பார்த்து டிசப்பாயிண்ட் ஆன வெர்னனோ, என்னடா இது இவ்வளவு கஷ்டப்பட்டு டாக்குமெண்ட்ரி பண்ணி வீடியோ எடுத்துட்டு வந்தா அதை வெறும் 82 பேர் தான் பாத்துருக்காங்களா, பேசாம நம்ம பிட்டு படத்துல நடிக்க போயிடலாமா அப்படிங்கிற மாதிரி கேட்டுட்டு இருப்பான். இதெல்லாம் சுத்த வேஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா பேருமே உடஞ்சு போய் உட்காந்துருக்கும் போது அப்பதான் அந்த இடத்துல நம்ம ஹீரோ புதுசா ஒரு விஷயத்த கொண்டு வரான். நம்ம ஊருக்கு ஒதுக்கு போறோமா பேரகான் சொல்லப்படக்கூடிய ஒரு பழைய ஹோட்டல் இருக்குது. அதை பத்தி நான் ஆன்லைன்ல சர்ச் பண்ணி பார்க்கும்போது தான் எனக்கே நிறைய ஷாக்கான விஷயங்கள தெரிய வந்துச்சு. லான்ஸ்கி அப்படின்னு சொல்லப்படக்கூடிய ஒரு பக்காவான கேங்ஸ்டர் கிட்டத்தட்ட $300 மில்லியன் பாத்தீங்கன்னா கொள்ளையடிச்சு அந்த ஹோட்டல்ல பதுக்கி வச்சதா ஒரு ரூமர் இருக்குது. இந்த பணம் அங்க இருக்குன்றதை தெரிஞ்சுக்கிட்டு தேடி போன எல்லா பேருமே மர்மமான முறையில காணாம போயிட்டாங்கன்ற மாதிரியும் திரும்பி யாருமே வெளியே வந்தது இல்லைன்ற மாதிரியும் ஆன்லைன்ல போட்டுருந்துச்சுன்னு சொல்லுவான். இதை கேட்டுட்டு $300 மில்லியன் அது கிடைச்சா நம்ம பணக்காரங்களா எல்லாமே. ஹே கைஸ், நமக்குன்னு சொல்லிட்டு ஒரு ரூல்ஸ் இருக்கு, மறந்துடாதீங்க. நம்ம ஜஸ்ட் அங்க போயிட்டு டாக்குமெண்ட்ரி மட்டும் பண்ணிட்டு வரலாம். அது போக இது முழுக்க நம்ம யூடியூப் சேனலுக்காக மட்டும் தான் பண்ண போறோம். இண்டிவிஜுவலா யாருமே இன்ஸ்டாகிராம்ல இதை பத்தி எதையுமே ஷேர் பண்ணக்கூடாதுன்றது சொல்லுவான். இதெல்லாம் உங்களுக்கு ஓகேனா சொல்லுங்க, நம்ம கிளம்பலான்ற மாதிரி கேட்கும்போது இதை கேட்ட மத்தவங்களும் கேட்கறதுக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா தான் இருக்குது, வாங்க நம்ம போய் எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அதே டைம்ல யூடியூப்ல இன்னொரு வீடியோ வருது.
என்னன்னு சொல்லி செக் பண்ணி பார்த்தா இந்த கிறுக்கு பையன் ஜேடி இருக்கான் பாருங்க, அவன் இவங்களோட ஆப்போசிட் டீமான இன்னொரு யூடியூப் சேனல்ல போய் ஜாயின் பண்ணிட்டான். இவனே ஒரு கிறுக்கன், அங்க போய் ஜாயின் பண்ண டீம் இவனுக்கு மேல கிறுக்கனா இருப்பானுங்க போல. அதுல ஒரு பரட்ட தலையன் பாக்குறதுக்கு மண்டை குளறு மாதிரியே இருக்கான். தான் கையில இருக்க கண்ணுல புல்லட்டை போட்டுட்டு லிவரை சுத்தி விட்டு தான் தலையில வச்சு ஷூட் பண்ணிக்கிறாங்க. இதை பார்த்து இவங்க எல்லா பேருமே ஒரு செகண்ட் ஷாக் ஆயிட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோ அவ்வளவு சொல்லியும் கேட்காம இந்த ஹீரோயின் புள்ள என்ன பண்றானா, அவளோட இன்ஸ்டாகிராம்ல இன்னைக்கு நைட்டு நாங்க பாரகானுக்கு போறோம்ன்ற மாதிரி ஒரு போஸ்ட் ஒன்ன போட்டு விட்டுறா. அப்படியே அன்னைக்கு நைட் ஆகுது. நம்ம ஹீரோ, கோரா அண்ட் வெர்னன் இவங்க 3 பேருமே ஒரு ரூம்ல ஸ்டே பண்ணிட்டு இருப்பாங்க. நம்ம ஹீரோயின்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கும்போது அப்ப அந்த இடத்துக்கு பிராங்க்னு சொல்லிட்டு ஒரு ஆளு வரான். நம்ம கோராவும் இவனை தெரிஞ்ச மாதிரியே வெல்கம் பண்ணுவா. அவனுக்கு பின்னாடியே நம்ம ஹீரோயினும் உள்ள வந்துடுறா. யாரு இவன் புதுசா இருக்கு அப்படின்ற மாதிரி கேட்கும்போது, என்னோட பேரு பிராங்க், நான் வந்து வைஸ்ன்னு சொல்லப்படக்கூடிய ஒரு நியூஸ் சேனல்ல இருந்து வரேன். இன்னைக்கு நீங்க பாரகனை எக்ஸ்ப்ளோர் பண்ண போறதா டயானா இன்ஸ்டாகிராம்ல போஸ்ட் பண்ணியிருந்தா, அதை பார்த்துட்டு தான் நான் கோராக்கு மெசேஜ் பண்ணேன்னு சொல்றான். அதை கேட்டு ஹீரோ ஒரு பக்கம் டென்ஷன் ஆக, நம்ம கோராவும் இவர் நியூஸ் சேனல்ல ஒர்க் பண்ணவர், நம்ம இன்ஸ்டாகிராம் பேஜை க்ரோ பண்றதுக்கு ஹெல்ப்பா இருப்பாருன்னு தெரிஞ்சுதான் நான் வர சொன்னேன்ற மாதிரி சொல்லுவா. நம்ம ஹீரோவுக்கும் வெர்னனுக்கும் இந்த பயல சுத்தமா பிடிக்கல. இவனை போலீஸ்காரன் அப்படின்ற மாதிரி நினைக்கிறாங்க. ஆனா நம்ம ஹீரோயினும் கோராவும் இந்த பயலும் இருக்கட்டும்னு சொல்லிட்டு ஒத்துக்கிறாங்க. அப்புறம் என்ன, 5 பேரும் ஒன்னா ஒரே கார்ல ஊருக்கு ஒதுக்குப்புறமா இருக்கக்கூடிய பாரகன்ற இந்த ஹோட்டலுக்கு வராங்க. என்டர் ஆகிற இடத்துலயே உள்ள வராதீங்கடா, அப்படியே ஓடி போயிருங்க, அதாவது டு நாட் என்டர் அப்படின்ற மாதிரி போட்டிருக்கானுங்க. இருந்தாலும் அதை எதையுமே கண்டுக்காம கட்டரை வச்சு ஓபன் பண்ணிட்டு உள்ள வந்துடுறானுங்க. இவங்க யாருக்கும் தெரியாம தான் டாக்குமெண்ட்ரி பண்றதுக்காக வந்திருக்காங்க இல்லைங்களா, அதனால ஹோட்டலோட பேக் சைடு தான் உள்ள வந்திருப்பாங்க. இங்க இருந்து ஹோட்டலுக்குள்ள போறதுக்கு ஒரு பெரிய டனல் ஒண்ணு இருக்குது. அந்த டனல் வழியா கொஞ்சம் கொஞ்சமா நடந்து உள்ள வந்துட்டு இருப்பாங்க. ஒரு கட்டத்துக்கு மேல அந்த டனல் இன்னும் குட்டியாகுது. இந்த டனலுக்குள்ள இவங்களால நடந்து போக முடியாது. அதனால கொஞ்சம் கொஞ்சமா தவழ்ந்து வந்துட்டு இருப்பாங்க. அப்போ ஆப்போசிட்ல ரொம்ப பழைய பில்டிங் இல்லைங்களா, அதனால ஏகப்பட்ட பெருச்சாளி எல்லாம் ஒன்னா சேர்ந்து இவங்களை நோக்கி ஓடி வர ஆரம்பிக்குது. பயத்துல ஒருத்தரை மாத்தி ஒருத்தர் பின்னாடி குனிஞ்சுக்குருவாங்க. வந்த பெருச்சாளிகள் எல்லாமே இவங்க மேல ஏறி அந்த ஆக்குல ஓடிடுது. சரின்னு சொல்லிட்டு உள்ள வந்தவங்க ஹோட்டலுக்குள்ள என்டர் ஆகிறதுக்கான கேட்டை கண்டுபிடிச்சிடறாங்க. ஆனா அந்த இடத்துல ஏகப்பட்ட பொருட்கள்லாம் போட்டு ஒரு இரும்பு கேட்டையும் வச்சு அடைச்சு வச்சிருக்கானுங்க. நம்ம ஹீரோயினும் வேற ஏதாவது வழி இருக்கான்னு நான் பாக்குறேன்னு சொல்லிட்டு தனியா போயிருவா. அப்ப நம்ம கோரா புள்ள, இவ யாரு சரியான லூசா இருப்பா போல, நம்ம தான் எல்லா எக்யூப்மெண்ட்டும் கொண்டு வந்திருக்குமே, கையில இருந்த ஒரு கட்டரை எடுத்து அந்த கேட்டை ஓபன் பண்ணி உள்ள வந்துடுறாங்க. இந்த இடத்துல நம்ம ஹீரோயின் மட்டும் தனியா போயிடுறா. இவங்க 4 பேர் மட்டும் ஒரு டீமா ஒன்னா உள்ள வராங்க. உள்ள வந்து பார்த்தா அந்த பில்டிங்கோட ஃபால் சீலிங்ல அவ்வளவு பெரிய லைட் ஒன்று தொங்கிட்டு இருக்கும். பார்க்கவே அவ்வளவு அழகா இருக்குது. சுத்தி முத்தி பார்த்துக்கிட்டு சேனலுக்கான இன்ட்ரோவை எடுத்துடலான்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோவும் வீடியோ எடுக்க ஆரம்பிக்கிறான். வெல்கம் டு பாரகான் அப்படின்னு சொல்லிட்டு எக்ஸைட்மெண்டோட பயங்கரமா சவுண்டா சொல்லுவான் பாருங்க. நம்ம பார்த்தோம் இல்லைங்களா, ஃபால் சீலிங் தொங்கிட்டு இருந்த லைட்டு அது அப்படியே கலண்டு கீழே விழுகுது. ஒரு நூல் இலையில நம்ம கோரான்ற பொண்ணு ஜஸ்ட் மிஸ்ல தப்பிச்சிடறா. அதே சமயம் தனியா போனா இல்லைங்களா ஹீரோயின், அவளுக்கு என்னாச்சுன்றத காட்டுறாங்க. ஆக்சுவலா இவ வேற ஒரு பாதையை கண்டுபிடிக்கணும்னு சொல்லிட்டு வந்தா இல்லைங்களா, அதுக்காக வந்திருக்க மாட்டா. ஆக்சுவலா இவளுக்கு இவளோட இன்ஸ்டாகிராம் இவங்க போற இடத்தெல்லாமே தனியா எக்ஸ்ப்ளோர் பண்ணி போடணும்னு சொல்லி ஆசை இருக்கும். அதனாலதான் அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்தையுமே கட் பண்ணி விட்டுட்டு இந்த பக்கம் தனியா வந்து இன்ஸ்டாகிராம்ல லைவ் போட்டுட்டு இருப்பா. ஒரு கட்டத்துல அந்த ஹோட்டல்ல இருக்கக்கூடிய ஒரு ஹாலுக்கு வரா. அந்த இடத்துல ஒரு பெரிய சைஸ் பியானோ இருக்குது. அதை உட்காந்து இவ வாச்சிட்டு இருப்பா. அப்போ அங்க இருக்கக்கூடிய ஃபால் சீலிங்ல ஏதோ ஒரு சத்தம் கேட்க ஆரம்பிக்குது. மறுபடியும் இந்த பெருச்சாளி தான் வந்துருச்சு போலன்னு சொல்லிட்டு அதை பெருசா கண்டுக்க மாட்டா. ஆனா அந்த சத்தம் போக போக அதிகமாயிட்டே இருக்குது. ஒரு கட்டத்துல பயந்து போனவ அந்த இடத்த விட்டு ஓட ஆரம்பிக்கிறா. அப்படி ஓடிட்டு இருக்கும் போதே படிக்கட்டுல கால் இடறி கீழே விழுந்துருவா. இந்த எல்லா விஷயங்களுமே அவளோட மொபைல்ல வந்து பாத்தீங்கன்னா ரெக்கார்டும் ஆயிட்டு இருக்குது. அப்போ இவளுக்கு பின்னாடி வெள்ளையா ஒரு கை மட்டும் வந்து பாத்தீங்கன்னா இவளை வந்து பிடிக்கிற மாதிரி இருக்குது. அப்படியே அங்க சீனை கட் பண்ணா இந்த பக்கம் நம்ம ஹீரோவும் இவளுக்கு மாத்தி மாத்தி போன் அடிச்சு பாக்குறான். ஆனா அவ போன் வந்து பாத்தீங்கன்னா பிக்கப் ஆக மாட்டேங்குது. ஹீரோயினுக்கு என்னமோ ஆயிருச்சு போல, அவ எங்க இருக்கான்னு சொல்லி நான் தேடுறேன்னு சொல்லிட்டு இந்த ஹீரோ பையன் மட்டும் தனியா போயிருவான். ஹீரோ போனதுக்கு அப்புறமா கோரா பிராங்கோட கையில இருக்கக்கூடிய மோதிரத்தை பார்த்துட்டு உனக்கு கல்யாணம் ஆயிருச்சான்னு கேட்பா. ஆமா எனக்கு கல்யாணம் ஆயிருச்சுன்னு சொல்லிட்டு பிராங்கும் அவனோட பொண்டாட்டியோட போட்டோவை காட்டுறான். அதே சமயத்துல வெர்னன் தனியா ஒரு இடத்துல வந்துட்டு அங்க இருக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாத்தையுமே வீடியோவாவும் போட்டோவாவும் எடுத்துட்டு இருப்பான். அப்போ அங்க இருக்கக்கூடிய செவுத்துல கரடி வந்து கைய வச்சு கீர்னா எப்படி இருக்கும், அந்த மாதிரி அந்த செவுத்துல ஒரு கிளாவோட சிம்பிள் இருக்கு. அத ஒரு போட்டோவா எடுத்துட்டு நேரா அவங்க ஃப்ரெண்ட்ஸ் இருக்கக்கூடிய இடத்துக்கு வந்துருவான். இவங்க எல்லாம் பேத்துக்கிட்டுமே இந்த கிளாவை காட்டும் போது அதை பார்த்து நம்ம ஹீரோ ஒரு செகண்ட் பயப்பட ஆரம்பிக்கிறான். முதல்ல நம்ம ஹீரோயினை கண்டுபிடிச்சிட்டு இந்த இடத்த விட்டு வெளியே கிளம்பணும். இந்த இடத்துல இவங்க எல்லா பேருமே 2 டீமா பிரிஞ்சு தேடலான்ற மாதிரி முடிவு பண்றாங்க. அதுல நம்ம கோராவும் வெர்னனும் மட்டும் சேர்ந்து ரிசப்ஷன் ஏரியாக்கு போயிட்டு அங்க இந்த ஹோட்டல்ல இருக்கக்கூடிய மத்த ரூம்ஸ்க்கான கீஸை தேடலாம்னு சொல்லி போவாங்க. அதே சமயம் பிராங்கும் ஹீரோவும் ஹீரோயினை தேடி போறாங்க. கோராவும் வெர்னனும் அங்க இருக்கக்கூடிய ரிசப்ஷன் ஏரியாக்கு வரும்போது இவங்க தேடி வந்த கீஸையுமே கண்டுபிடிச்சிடறாங்க. அப்ப அந்த இடத்துல இருக்கக்கூடிய ஒரு நியூஸ் பேப்பரை நம்ம வெர்னன் எடுத்து படிக்க ஆரம்பிக்கிறான். இந்த பாரகான்
பேரகான் ஹோட்டலோட ஓனரோட ஒய்ஃப் இருக்காங்க இல்லைங்களா, அவ கொடூரமாவும் மர்மமான முறையிலும் இறந்து போயிருக்கா. எந்த அளவுக்கு கொடூரமான்னு பாத்தீங்கன்னா அவளோட இதயத்தையே அவ உடம்புல இருந்து யாரோ தனியா எடுத்திருக்காங்க. இந்த இன்சிடென்ட்க்கு அப்புறமா இந்த ஹோட்டலோட ஓனருமே காணாம போயிட்டாருன்ற மாதிரி இந்த நியூஸ் பேப்பர்ல போட்டிருக்கு. இதை படிச்சு முடிச்ச அதிர்ச்சியோடயே இவங்க 2 பேருமே அந்த இடத்த விட்டு கிளம்புறாங்க. அதே சமயம் இந்த பக்கம் ஹீரோவும் பிராங்கும் போயிட்டு இருக்கும்போது காட்டுல கரடிகளை பிடிக்கிறதுக்கு ஒரு ட்ராப் யூஸ் பண்ணுவாங்க பாத்திருக்கீங்களா, அந்த ட்ராப்பை கொண்டு வந்து எவனோ ஹோட்டலுக்கு நடுவில் வச்சிருந்திருக்கான் போல. அந்த ட்ராப்ல நம்ம ஹீரோ தெரியாம காலை வைக்க அவனோட காலை அது பதம் பார்த்து விட்டுருது. ஐயோ அம்மான்னு சொல்லி இவன் கத்தக்கூடிய சத்தத்தை கேட்டுட்டு கோராவும் வெர்னனும் வந்து பாத்தீங்கன்னா இந்த இடத்துக்கு வந்துடுறாங்க. காலில் இருக்கக்கூடிய ட்ராப்பை ரிமூவ் பண்ணிட்டு பார்த்தா அவனோட காலில் பயங்கரமா ஆழமா வந்து பாத்தீங்கன்னா இறங்கி இருந்திருக்கு. இவனுங்க வரும்போது எல்லாத்துக்குமே பிரிகாஷனா தான் வந்திருப்பானுங்க போல. ஃபர்ஸ்ட் எய்ட் கிட்ல வச்சிருக்கானுங்க. சோ அதை யூஸ் பண்ணி ஹீரோவோட காலில் கட்டெல்லாம் போட்டுட்டு இருக்கும்போது அப்போ நம்ம ஹீரோயினோட மொபைல் வந்து பாத்தீங்கன்னா ரிங் ஆகிற சவுண்ட் கேக்குது. அவ இங்கதான் பக்கத்துல இருக்கா போலன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோவை பெர்னன் கைத்தாங்களா புடிச்சிட்டு அப்படியே தத்தி தத்தி நடந்து போன் ரிங் ஆகக்கூடிய இடத்துக்கு வந்துடுறாங்க. அங்க வந்து பார்த்தா ஹோட்டலோட நடுவுல பெரிய சைஸ்ல ஒரு ஆலமரம் வளர்ந்து கிடக்குது. அந்த மரத்துல ஏகப்பட்ட கேமராஸும் மொபைல் போன்ஸும் வந்து பாத்தீங்கன்னா கட்டப்பட்டு தொங்கோடப்பட்டிருக்கு. இதை பார்த்தவங்க எல்லா பேருமே ஒருவேளை இதுக்கு முன்னாடி வந்தவங்களோட மொபைல் போன்ஸா இருக்கும் போல அப்படின்ற மாதிரி செக் பண்ணிட்டு இருப்பாங்க. அப்பதான் அந்த இடத்துல நம்ம ஹீரோயினோட மொபைல் இருக்கிறதையும் கண்டுபிடிக்கிறாங்க. ஹீரோயினோட போன் எடுத்து செக் பண்ணி பாக்குறானுங்க. அதுல அவ கடைசியா ஷூட் பண்ண லைவ் வீடியோ இருக்குது. அந்த வீடியோல அவ பயந்து ஓடிட்டு இருக்கத பாத்துட்டு இருக்கும் போதே டக்குன்னு மொபைலோ சார்ஜ் இல்லாம பவர் ஆஃப் ஆயிருது. போலீஸ்க்கு கால் பண்ணலாமான்னு கேட்கும்போது இல்ல வேணாம், ஃபர்ஸ்ட் நம்ம ஹீரோயினை கண்டுபிடிச்சிட்டு இங்க இருந்து கிளம்பிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு அவளை மறுபடியும் தேட ஆரம்பிக்கிறானுங்க. அப்படி அவனுங்க போயிட்டு இருக்கும் போதே இந்த கிறுக்கு பைப்புல ஜேடி இருக்கான் பாத்தீங்களா, அவன் எங்க இருந்தோ வந்து கோராவை பேன்னு சொல்லி பயமுறுத்துறான். இதை பார்த்த பிராங்க் ஒரு செகண்ட் பயந்து போயிட்டு கையில இருக்கக்கூடிய கண்ணை எடுத்து அவனை ஷூட் பண்றதுக்காக போவான். பின்னாடி இருந்து வெர்னனோ எனக்கு அப்பவே தெரியும்டா நீ போலீஸ் தான் சொல்லிட்டு லூசு மாதிரி பேசிட்டு இருப்பான். அப்ப திடீர்னு எங்கிருந்தோ வந்த அந்த மண்டக்கோளாறு பிராங்கோட கையிலேயே ஓங்கி ஒரு அடியை போட்டுட்டு அவங்கிட்ட இருக்கக்கூடிய கண்ணை இவன் எடுத்துப்பான். எல்லா பேரையுமே முட்டி போட சொல்லி கையில இருக்கக்கூடிய கேமரா மொபைல் போன் சொல்லி எல்லாத்தையும் வாங்கி அங்க இருக்கக்கூடிய ஒரு பேக்ல போட சொல்லுவான். இங்க நம்ம ஹீரோவும் ஹீரோயின் என்னடா பண்ணீங்க அப்படின்ற மாதிரி கேட்கும்போது ஹீரோயினா அவளெல்லாம் எனக்கு தெரியாது, எங்கிட்ட வீடியோ எடுத்துட்டு சுத்திக்கிட்டு இருப்பா அப்படிங்கிற மாதிரி இந்த மண்டக்கோளாறு சொல்லுவான். பிராங்க் இங்க நடக்கிறதெல்லாம் பார்த்துட்டு யார் இவனுங்க அப்படிங்கிற மாதிரி கேட்கும்போது பைத்தியக்காரனுங்க அப்படிங்கிற மாதிரி கோரா சொல்லுவா. இதை கேட்டு கடுப்பான மண்டக்கோளாறு அவளை ஷூட் பண்றதுக்காக போவான். பிராங்க் இதை தடுக்க போக நீ யாருடா, உன்னை இந்த கூட்டத்துல நான் பார்த்ததே கிடையாது, நீ எதுக்காக இங்க வந்திருக்க அப்படின்ற மாதிரி கேட்கும்போது நான் என்னோட ஒய்ஃபை தேடி வந்தேன்ற மாதிரி பிராங்க் சொல்றான். ஏய் நீ என்ன சொல்ற அப்படின்ற மாதிரி கோரா கேட்கும்போது ஆமா என்னோட ஒய்ஃப் வந்து ஒரு ரிப்போர்ட்டர், அவ கூட வேலை பார்க்குற ஒருத்தவங்களோட சேர்ந்து இந்த ஹோட்டலோட ஓனர் சம்பந்தப்பட்ட டீடைல்ஸை தேடிக்கிட்டு இருந்தா. அப்ப திடீர்னு ஒரு நாள் அவ காணாமையும் போயிட்டா. போலீஸ்கிட்டையும் ஹெல்ப்லாம் கேட்டு பார்த்தோம், ஆனா எந்த ஒரு யூஸ்மே இல்ல. ஹீரோயினோட பேரகான் போஸ்ட பார்த்ததுக்கு அப்புறமா ஒருவேளை இந்த இடத்துக்கு வந்தா ஏதாவது க்ளூ கிடைக்குமோன்னு சொல்லி தான் இந்த இடத்துக்கு வந்தேன்ற மாதிரி சொல்லுவான். அப்ப கோரா சும்மா இருக்காம அந்த மண்டக்கோளரோட மூஞ்சிலேயே காரி துப்பியோட அதை தொடக்கிறேன்ற பேர்ல கையில ஒரு கர்ச்சிப்பை வெளியெடுப்பான். அது நம்ம ஹீரோயினோட கர்ச்சிப்பு. இதை பார்த்த நம்ம ஹீரோவும் டே அது எப்படி அவங்க கைக்கு வந்துச்சுன்னு சொல்லிட்டு அவங்க கூட சண்டைக்கு போக பயபுல என்ன நினைச்சான்னு தெரியலங்க. இவங்க இருக்கக்கூடியது 3வது மாடியா 4வது மாடியான்னு தெரியல. அந்த ஹைட்ல இருந்து ஹீரோவை மேலாக்குல தூக்கி எரிஞ்சிடறான். அது பள்ளம் மாதிரி போய்கிட்டே இருக்குது. அந்த பள்ளத்துக்குள்ள இப்ப ஹீரோ விழுந்துட்டான். ஹீரோவை தூக்கி போட்ட கையோட இந்த மண்டக்குளர் திரும்பி நீங்க வீடியோ எடுங்க என்னமோ பண்ணுங்க, எனக்கு தேவை இந்த ஹோட்டல்ல மறைஞ்சிருக்கக்கூடிய பணம் தான், அதை தேடிதான் நான் வந்தேன்ற மாதிரி சொல்லுவான். இதை கேட்ட பிராங்கும் அட கிறுக்கு பயலே நீ தூக்கி போட்ட இல்லையா ஹீரோ, அவங்கிட்ட தாண்டா அந்த பில்டிங்கோட ப்ளூ பிரிண்ட் இருக்குன்ற மாதிரி சொல்லுவான். அப்போ ஓகே வாங்க போய் அவனை தேடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க எல்லா பேரும் ஒன்னா சேர்ந்து இப்ப ஹீரோவை தேட ஆரம்பிக்கிறாங்க. அங்க எங்கன்னு சுத்தி ஹீரோ விழுந்து கிடந்த இடத்துக்கும் வந்துருவானுங்க. ஆனா ஹீரோக்கும் இவனுங்களுக்கும் நடுவுல இந்த பில்டிங்கே இடிஞ்சு ஒரு பெரிய பள்ளம் மாதிரி இருக்குது. இந்த கோரா தான் எந்த மாதிரியான இடத்துலயுமே பூந்து போயிருவாளே. சோ அங்க இருக்கக்கூடிய கயிறெல்லாம் பிடிச்சி தாவி இந்த பக்கம் நம்ம ஹீரோ இருக்கக்கூடிய இடத்துக்கு வந்துடுறா. அங்க வந்து பார்த்தா தான் தெரியுது அது நம்ம ஹீரோவே கிடையாது, வேற யாரோ இறந்து போய் கிடக்காங்க. அதுவும் ரொம்ப நாள் ஆயிருக்கும் போல அழுகுன நிலைமையில அந்த பாடி இருக்குது. பார்த்து பயந்து போனவ திரும்பி வரலான்னு பார்த்தா அவளால வர முடியல, அந்த இடத்துல மாட்டிக்கிறா. இதை பார்த்த மண்டக்கோளாரும் அங்கேயே கிடந்து சாவுன்னு சொல்லிட்டு இவங்களை மட்டும் கூட்டிட்டு அங்க இருந்து கிளம்பிடுறான். இந்த மண்டக்கோளாறு பண்ற எந்த ஒரு விஷயமுமே இந்த ஜேடி பயலுக்கு சுத்தமா பிடிக்கல. அவனோட மனசும் கொஞ்சம் கொஞ்சமா மாறுற மாதிரி தெரியுது. அங்க இங்கன்னு சொல்லி சுத்தி பாக்குறதுக்கு பசில் மாதிரி இருக்கக்கூடிய ஒரு கபோர்டு ஒன்ன கண்டுபிடிக்கிறானுங்க. அந்த கபோர்டுக்குள்ள என்ன இருக்குன்னு சொல்லிட்டு இந்த மண்டக்கோளாரோட அல்லக்கை ஒருத்தர் இருப்பான், அவன் போய் திறந்து பாக்குறான். அப்படி பார்க்கும்போது உள்ள இருந்து ஒரு பொண்ணோட கை வந்து பிடிக்குது. பயந்து போனவன் பின்னாடி வர உள்ள இருந்து ஒரு பொண்ணு வெளியே வந்துட்டு என்னை காப்பாத்துங்க காப்பாத்துங்கன்னு சொல்லி கதற ஆரம்பிக்கிறா. இதை பார்த்த பிராங்கும் டக்குன்னு அவ கிட்ட போயிட்டு ஆல்ரெடி தெரிஞ்ச மாதிரி அவளை காப்பாத்த ஆரம்பிக்கிறான். அப்ப மண்டக்கோளாரு இவ யாருன்னு உனக்கு தெரியுமான்னு கேட்க ஆமா நான் சொன்னேன் இல்லைங்களா என்னோட ஒய்ஃப் கூட ஒருத்தி ஒர்க் பண்ணான்னு சொல்லிட்டு அது இவதான், என்னோட ஒய்ஃப் எங்க அப்படின்ற மாதிரி இவட்ட கேட்கும்போது
அது இங்க வந்துருச்சு, நம்ம எல்லா பேருமே சாக போறோம் அப்படிங்கிற மாதிரி சம்பந்தமே இல்லாம பேசுவா. அது போக அந்த இடத்துல ஏகப்பட்ட சத்தம் எல்லாம் கேட்க ஆரம்பிக்குது. இதை கேட்டு பயந்து போன மண்டக்கோளாறு அங்க இருக்கக்கூடிய லைட்ஸ் எல்லாத்தையுமே ஆஃப் பண்ண சொல்றான். போதா குறைக்கு ஜன்னல் கதவுகளையுமே மூடிடுறான். தான் கொண்டு வந்த நைட் விஷன் கிளாஸ் எடுத்து போட்டுட்டு அங்க என்ன இருக்குன்னு சொல்லி சுத்தி முத்தி பாத்துட்டு இருப்பான். அப்ப இந்த கிறுக்கு பையன் ஜேடி இருக்கான் பாத்தீங்களா, அவனை ஏதோ ஒண்ணு அங்க இருக்கக்கூடிய ஒரு ராடை எடுத்து அவன் வாயிலே சொருகி சாகடிச்சிருது. அதுக்கப்புறமா வெள்ளையா ஏதோ உருவங்கள்லாம் வந்து பாத்தீங்கன்னா அங்கேயும் இங்கேயும் ஓட ஆரம்பிக்குது. இதை பார்த்த மண்டை கோளாரும் அல்லக்கையும் குண்டக்க மண்டக்க ஷூட் பண்ண ஆரம்பிக்கிறானுங்க. ஒரு கட்டத்துக்கு மேல பயந்து போன அந்த 2 பேர்களும் அந்த இடத்த விட்டு தெரிச்சடிச்சு ஓடிடுவானுங்க. அங்க இருக்கக்கூடிய ஜன்னலை விளக்கிட்டு பார்த்தா இவனுங்க ஷூட் பண்ண புல்லட்ல ஒண்ணு பிராங்குக்கு பக்கத்துல இருந்த பொண்ணோட தலையிலேயே இறங்கி இருக்குது. இவனுக்கு கிடைச்ச ஒரே ஒரு க்ளூவும் இப்ப அனாவசியமா இறந்து போச்சு. அதை பார்த்து இவன் ரொம்பவுமே கடுப்பா இருக்கான். அதே சமயம் இந்த பக்கம் ஸ்டார்டிங்ல தொலைஞ்சு போன நம்ம ஹீரோயினை இப்பதான் காட்டுறானுங்க. ஒரு ரூம்ல இருக்கக்கூடிய பெட்ல இருந்து கண்ணு முழிக்கிறான். அந்த இடத்துல ஏகப்பட்ட கேண்டில்ஸ் எல்லாம் ஏத்தி வச்சிருக்காங்க. பாக்குறதுக்கே ஏதோ சடங்கு செய்யறதுக்கு ரெடி பண்ண மாதிரி இருக்குது. அங்க இருக்கக்கூடிய கதவை ஓபன் பண்ணிட்டு வெளியே போலான்னு சொல்லி பாப்பா, ஆனா அந்த கதவை யாரோ க்ளோஸ் பண்ணி வச்சிருக்காங்க. இந்த பக்கம் நம்ம கோராவும் அங்க எங்கன்னு சொல்லி சுத்தி ஹீரோ இருக்கக்கூடிய இடத்த கண்டுபிடிச்சிடறா. அவனை பார்த்த உடனே வா இங்க இருந்து கிளம்பலான்னு சொல்லிட்டு கிளம்பும் போது அந்த இடத்துல ஏதோ ஒண்ணு வர மாதிரியான சவுண்ட் கேக்குது. ஹீரோவும் டக்குன்னு ஓடி போய் ஒளிஞ்சுக்கோன்னு சொல்ல அங்க இருக்கக்கூடிய ஒரு கபோர்டுக்குள்ள போய் ஒளிஞ்சுக்கிறா. நம்ம ஹீரோவும் அங்க இருக்கக்கூடிய பெட் கடியில போய் ஒளிஞ்சுக்கிடுவான். அப்போ இவங்க இருந்த அந்த ரூமுக்குள்ள வெள்ளையா பாக்குறதுக்கு ஏலியன் மாதிரி இருக்கக்கூடிய ஒரு உருவம் உள்ள வருது. சுத்தி முத்தி இவங்க இருக்காங்களான்னு சொல்லி தேடிட்டு அங்க இருக்கக்கூடிய கபோர்டையும் ஓபன் பண்ணிருது. ஆனா பாருங்க அந்த இடத்துல நம்ம கோரா இல்ல. எங்கடான்னு சொல்லி பார்த்தா கபோர்டோட சீலிங் மேல தொங்கிட்டு இருப்பா. ஒரு கட்டத்துல அவன் மேல இருக்கான்ற விஷயத்தையுமே அது கண்டுபிடிச்சிரும். அவளை பிடிக்கலான்னு சொல்லி போகும்போது நம்ம ஹீரோ உள்ள புகுந்து இதோட கால்லயே அடிச்சு போடுவான். அது சும்மா இருக்குமா, இவனோட கழுத்தை ஒரு புடி பிடிச்சு அங்க இருந்து தூக்கி எரிஞ்சிருது. இந்த கேப்பை யூஸ் பண்ணி தலைதெறிக்க ஓடி வந்த நம்ம கோரா அங்க இருக்கக்கூடிய லிப்டை யூஸ் பண்ணி தப்பிக்க பாப்பா. பின்னாடியே விரட்டிட்டு வந்த அந்த உருவமும் இவளை அட்டாக் பண்ண ஆரம்பிக்குது. எப்படியோ ஜஸ்ட் மிஸ்ல தப்பிச்சு அந்த ஹோட்டல்ல இருக்கக்கூடிய கேமரா ரூமுக்கு வந்து பாத்தீங்கன்னா வந்துடுறா. அங்க ஏகப்பட்ட கேமரா வந்து பாத்தீங்கன்னா லைவா ரன் ஆயிட்டு இருக்குது. அதுல நம்ம ஹீரோயின் இருக்கக்கூடிய ரூமையும் கோரா கண்டுபிடிச்சிடறா. அதே சமயம் அந்த இடத்துல ஏகப்பட்ட வீடியோ டேப்ஸ் இருக்கிறதையுமே நோட் பண்றா. அதுல ஒரு டேப் எடுத்து பிளே பண்ணி பார்க்கும்போது இந்த ஹோட்டலோட ஓனரோட வீடியோ வந்து அதுல பிளே ஆகுது. அதுல அந்த பயபுல இங்க பண்ண ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் பத்தி பேசியிருக்கான். ஆக்சுவலா அது வந்து பாத்தீங்கன்னா ஒரு ரிச்சுவல். அந்த ஒரு ரிச்சுவலை பண்றது மூலமா அவங்க ஒரு பலி கொடுக்கணும். தான் ரொம்ப நேசிக்கக்கூடிய ஒருத்தவங்களோட இதயத்தை எடுத்து இவங்க அப்படியே சாப்பிட்டு இருக்கணும். இந்த ரிச்சுவலை அவங்க கம்ப்ளீட் பண்ணும்போது அளவு கடந்த சூப்பர் நேச்சுரல் பவர்ஸும் சாவே இல்லாத வாழ்வும் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு கிடைக்கும். அந்த ஒரு ரிச்சுவலை பண்றதுக்காக தான் தன்னோட மனைவியோட இதயத்தை எடுத்து சாப்பிட்டு இருந்திருப்பான். இதைத்தான் நம்ம ஆரம்பத்துல அந்த நியூஸ் பேப்பர்லயும் படிச்சிருந்திருப்போம். இந்த ஹோட்டலோட ஓனரோட மனைவியோட இதயத்தை யாரோ வெளியே எடுத்துதான் கொலை பண்ணிருப்பாங்கன்னு சொல்லி நியூஸ்ல படிச்சிருந்திருப்பான் இல்லைங்களா. அது ஆக்சுவலா வேற யாரும் இல்லைங்க, இந்த ஹோட்டலோட ஓனர் தான் அதை பண்ணியிருந்திருப்பான். அதே சமயம் இந்த பக்கம் இந்த மண்டை கோளாரோ ஜேடி பயலும் அவங்க தேடி வந்த பணத்தை கண்டுபிடிச்சானுங்க. அங்க இருக்கக்கூடிய பணத்தெல்லாம் எடுத்துட்டு இருக்கும் போதே பக்கத்திலே ஒரு பயபுள்ள இதையுமே இல்லாம இறந்து கிடக்கிறத அந்த ஜேடி பையன் பாக்குறான். அதை பார்த்த உடனே உனக்கு பயமாயிருது. அடே மண்டை கோளாறு, நீ என்னமோ பண்ணு, என்ன ஆள விடுன்னு சொல்லிட்டு அங்க இருந்து தலைதெறிக்க ஓட ஆரம்பிக்கிறான். அப்படி கண்ணு முன்னு தெரியாம ஓடி வந்த பயபுள்ள ஒரு இடத்துல அடிபட்டு கீழே விழுந்துடுறான். பார்த்தா அவனோட கழுத்து கட்டாயி பிளட் வந்துட்டு இருக்குது. என்னாச்சுன்னு சொல்லி பார்த்தா அந்த இடத்துல கண்ணுக்கே தெரியாம ஒரு கயிறு ஒண்ணு கட்டப்பட்டிருக்கு. அப்ப அதே இடத்துக்கு வந்த அந்த வெள்ளை உருவம், அதாவது இந்த ஹோட்டலோட ஓனர் தான் அந்த வெள்ளை உருவம், இவனோட இதயத்தை எடுத்து சாப்பிட ஆரம்பிக்குது. அதுக்கப்புறமா அங்க இருந்து கிளம்பி இந்த மண்டை கோளாறு கிட்ட வந்த உருவம் இவனோட நெஞ்சிலையுமே கையை விட்டு அவனோட இதயத்தை அலேக்கா எடுத்து அல்வா மாதிரி சாப்பிட ஆரம்பிக்குது. இதெல்லாம் ஒரு பக்கம் நடந்துட்டு இருக்க, இந்த பக்கம் நம்ம ஹீரோயினை காட்டுவாங்க. அவ அங்க இருக்கக்கூடிய டார்க் மேஜிக் சம்பந்தப்பட்ட ஒரு புத்தகத்தை எடுத்து படிக்கும் போது அதுல இன்னொரு சடங்கு சம்பந்தப்பட்ட விஷயம் இருக்குது. அந்த இதுல என்ன போட்டிருக்கு அப்படின்னா, ஆக்சுவலா இப்ப நம்ம பார்த்தோம் இல்லைங்களா உருவம், அந்த உருவத்துக்கு இன்னும் சாகா வரம் முழுமையா கிடைக்கல. அதுக்கு 2 ஆன்மாக்கள், அதாவது இந்த உருவமும் அது கூட இன்னொரு ஆன்மாவும் மனப்பூர்வமா இணைஞ்சா மட்டும்தான் அந்த ஒரு சாகா வரம்ன்றது கம்ப்ளீட் ஆகுன்ற மாதிரி போட்டிருக்கு. அந்த ஒரு ரிச்சுவலை பண்றதுக்காக தான் நம்ம ஹீரோயினுமே இந்த உருவம் தனியா சிறப்பிடிச்சு வச்சிருக்கு. இதெல்லாம் அவ படிச்சுட்டு இருக்கும் போதே அவளுக்கு பின்னாடி வந்த அந்த உருவமும் இவளோட கழுத்தை பிடிக்கிற மாதிரி காட்டுறாங்க. அப்படியே அங்க கட் பண்ணா இந்த பக்கம் நம்ம வெர்னனும் பிராங்கும் தப்பிச்சு போக வழி இருக்குமான்னு சொல்லிட்டு தேடிட்டு இருப்பாங்க. அப்ப ஆல்ரெடி இறந்து போன இந்த ஜேடி பயலோட வாக்கி டாக்கில இருந்து நம்ம கோரா பயலும் இவங்க 2 பேத்து கூட பேச ஆரம்பிக்கிறா. அப்படி இவங்க பேசிட்டு இருக்கும் போதே அந்த இடத்துக்கு இந்த உருவம் வருது. அத கேமரால பார்த்த கோராவும் டக்குன்னு அந்த இடத்த விட்டு ஓடி போய் ஒளிஞ்சுக்கோங்கன்னு சொல்லுவா. தப்பிச்சு வந்தவங்க 2 பேருமே அங்க இருக்கக்கூடிய ஒரு கிச்சனுக்குள்ள வந்துருவாங்க. கிச்சனுக்குள்ள வந்துட்டு கிச்சன் டோரை லாக் பண்ணிட்டு தப்பிக்கு என்ன வழி இருக்குன்னு சொல்லி பார்க்கும்போது அங்க வெஜிடபிள்ஸ் ஃப்ரூட்ஸ் எல்லாம் இடம் மாத்துறதுக்கு ஒரு சின்ன லிஃப்ட் இருக்கும். அந்த லிஃப்ட்ல ஒருத்தர் தான் போக முடியும். சோ அந்த லிஃப்ட் யூஸ் பண்ணி
ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா வெர்னன் நம்ம கோரா இருக்கக்கூடிய அந்த ஃப்ளோருக்கு வந்துடுறான். செகண்டா நம்ம பிராங்கோ அந்த லிப்டை யூஸ் பண்ணி வந்துட்டு இருக்கும் போதே கிச்சன் கதவை உடைச்சிட்டு இந்த உருவமும் பிராங்கை ஃபாலோ பண்ணி பின்னாடி வர ஆரம்பிக்குது. இவங்க 2 பேர் இருக்கிறது 4வது ஃப்ளோர்ல. அங்க போறதுக்குள்ளேயே இந்த உருவம் வந்துரும் சொல்லிட்டு இந்த லிப்டுக்கான கேபிளை கட் பண்ண சொல்லிடுவான். இவங்களும் அதை கட் பண்ணி விட லிப்டோட சேர்த்து இந்த உருவம் கீழே அடிச்சுட்டு போயிருது. பிராங்க் மட்டும் பாத்தீங்கன்னா 3வது ஃப்ளோர்லயே ஜம்ப் பண்ணிடுறான். அதனால இந்த பிராங்க் பையலும் உயிர் பொழைச்சிடறான். அந்த உருவத்துக்கு என்ன ஆச்சுன்றது தெரியல. தப்பிச்ச பிராங்க் இவங்க 2 பேத்தையும் தேடி வந்துட்டு இருக்கும் போதே இவனோட மனைவி இறந்து கிடக்கிற விஷயத்த பாக்குறான். உள்ள வந்து பார்க்கும்போது தான் தெரியுது அவளோட இதயம் உருவப்பட்டு அங்க இருக்கக்கூடிய சேர்ல உட்கார்ந்த மணிக்கே இறந்து போயிருந்திருக்கா. பார்த்த இவனால அழுகையை கண்ட்ரோலே பண்ண முடியல. தேம்பி தேம்பி அழுதுட்டு அவளை கடைசியா கிஸ் பண்ணிட்டு அங்க இருந்து கிளம்பி இவங்க 2 பேர் இருக்கக்கூடிய அந்த கேமரா ரூமுக்கு வந்துருவான். ஹீரோயின் எந்த ரூம்ல இருக்கான்னு சொல்லி பாருங்க, நான் அவளை போய் காப்பாத்துறேன் அப்படின்னு சொல்லிட்டு பிராங்க் அங்க இருந்து கிளம்புறான். அதே சமயம் ஹீரோயின் இந்த ரிச்சுவலுக்கு தேவையான மாதிரி தன்னைத்தானே அலங்கரிச்சுட்டு ரெடியா இருக்கா. என்னடா ஆச்சு, இவளே ரிச்சுவலுக்கு ஒத்துக்கிட்டாளா அப்படிங்கிற மாதிரி நமக்கே ஷாக்கிங்கா தான் இருக்கும். ஆனா இங்க இருந்து தப்பிக்கணும் இல்லையா, அதுக்காக தான் இந்த ரிச்சுவலுக்கு ஒத்துக்கிற மாதிரி ஒத்துக்கிட்டு அந்த உருவத்துக்கு பக்கத்துலயும் போய் நிப்பா. டக்குன்னு கையில வச்சிருந்த புக்கை வச்சு அந்த உருவத்தோட வாயிலேயே ஒரு அடியை போட்டுட்டு அந்த இடத்துல இருந்து தப்பிச்சு ஓட ஆரம்பிக்கிறா. பின்னாடியே விரட்டிட்டு வந்த உருவமும் ஒரு இடத்துல அவளை புடிச்சு லாக் பண்ணுது. அதே சமயம் அந்த இடத்துக்கு வந்த பிராங்க் எதை பத்தியுமே யோசிக்காம திடுன்னு ஓடி வந்து இந்த உருவத்தை இறுக்கி புடிச்ச மணிக்கவே அங்க இருந்து ஜம்ப் பண்ணிடுறான். ஹோட்டலுக்கு நடுவுல பிரம்மாண்டமா வளர்ந்துருந்துச்சு இல்லைங்களா ஒரு ஆலமரம், அதோட மர கிளையில இந்த உருவம் போய் சிக்கி அந்த இடத்துல இறந்து போயிடுது. கிட்டத்தட்ட 9 மாடி ஹைட் இருக்கும் போல. அவ்வளவு தூரத்துல இருந்து கீழே விழுந்ததுனால இந்த பிராங்க் பையலும் அந்த இடத்துல இறந்து போயிடுறான். பக்கத்துல இருக்கக்கூடிய வாக்கி டாக்கில நம்ம கோரா பேசக்கூடிய சவுண்ட் கேக்குது. அதை எடுத்து ஹீரோயின் பதில் சொல்லும் போது பிராங்க் எங்க அப்படின்ற மாதிரி தான் ஃபர்ஸ்ட் கேப்பா. அவர் என்ன காப்பாத்திட்டு தான் உயிரை விட்டுட்டார்ன்ற மாதிரி ஹீரோயின் சொல்லுவா. சரி இப்ப ஹீரோ எங்கன்ற மாதிரி இவ கேட்க அவ என்ன காப்பாத்திட்டு தான் உயிரை விட்டுட்டான்ற மாதிரி கோரா சொல்லுவா. இல்ல எனக்கு நம்பிக்கை இல்ல, அவனை நீ கடைசியா எங்க பார்த்தன்ற மாதிரி கேட்கும்போது ஹீரோ இருந்த ரூம சொல்லுவா. அந்த இடத்துக்கு குடுகுடுன்னு ஓடி வந்து பார்க்கும்போது இந்த ஹீரோ பையன் செத்த மாதிரி தான் கிடப்பான். ஆனா அவனோட இதயம் எதுவுமே தோண்டப்பட்ட மாதிரி தெரியல. பார்த்த நம்ம ஹீரோயினும் கதறி கதறி அழுதுட்டு இருப்பா. டக்குன்னு பார்த்தா இந்த பயபுலியும் கண்ணு முழிச்சிடறான். இவனை எதுவுமே பண்ணாம அந்த உருவம் தூக்கி மட்டும் அடிச்சுட்டு போயிருச்சு போல இருக்கு. ஒரு வழியா அந்த ஃப்ரெண்ட்ஸ் கேங் 4 பேர் மட்டும் உயிரோட அந்த இடத்தை விட்டு தப்பிக்கிறாங்க. வெளியே வந்ததுக்கு அப்புறமா இவங்க ஷூட் பண்ண வீடியோஸ், அங்க எடுத்த போட்டோஸ், நடந்த விஷயங்கள் எல்லாத்தையுமே மொத்தமா டாக்குமெண்ட்ரி பண்ணி யூடியூப்ல ஒரு வீடியோவா ரிலீஸ் பண்றாங்க. அந்த வீடியோ மட்டும் கிட்டத்தட்ட 100 மில்லியனுக்கு மேல வியூஸ் போகுது. யூடியூபையே ஒரு கலக்கி எடுத்துறானுங்க. சோ அந்த ஒரு வெற்றி அவங்க கொண்டாடிட்டு இருக்கும்போது இவங்க பண்ண எல்லா விஷயத்துக்கான கிரெடிட்ஸை வந்து பாத்தீங்கன்னா நம்ம பிராங்க்குக்கு தான் கொடுக்குறாங்க. அவனுக்கு அஞ்சலியும் செலுத்துறாங்க. அதே சமயம் நம்ம ஹீரோ இருக்கான் இல்லைங்களா, அவன் எங்க போனாலும் எதையுமே எடுத்துட்டு வரக்கூடாதுன்னு சொல்லி ஒரு ரூல்ஸ் வச்சிருப்பான். அதை அவனே பிரேக் பண்ணி அந்த ஹோட்டல்ல இருந்த காசு எல்லாத்தையுமே வந்து பாத்தீங்கன்னா இவன் சுருட்டிட்டு வந்திருக்கான். யூடியூப்லயுமே ஃபேமஸ் ஆயிட்டாங்க. கை நிறைய காசு இருக்குது. இதுக்கப்புறமா இவங்க 4 பேரும் சேர்ந்து ஒரு நல்ல லைஃபை வாழ போற மாதிரி காமிச்சு இந்த படத்தோட கதையவும் முடிக்கிறானுங்க. சோ படத்தோட கதையை கடைசி வரைக்கும் பார்த்தா நீங்க சொல்லுங்க, அவுட் ஆஃப் 5 ஸ்டார்ஸ் இந்த படத்துக்கு நீங்க எவ்வளவு கொடுப்பீங்க அப்படின்றத மறக்காம கமெண்ட்ல சொல்லிட்டு போங்க. அண்ட் முக்கியமா இந்த வீடியோக்கு ஒரு லைக் மட்டும் பண்ணிக்கோங்கப்பா. அடுத்து ஒரு நல்ல படத்தோட உங்களை வந்து பார்க்கறேன். நன்றி, வணக்கம்.